தேடி வந்தேன் டேய் ஐயோ ஓ ஃபேஸ் அஜஜஜஜஜ ஓ சேஃப் அடடடடடட டேய் தம்பி அனிருத்ட்ட சொல்லி நல்ல வாய்ப்பா இருந்தா தேங்க்ஸ் அது வரை மூடிட்டு இருக்க ஓகே செல்லப்பா எந்திரியா யோ வா போலாம் யோ போ காம்பவுண்ட வைக்கப்பா அதேதான் வாயா அப்பா வாடு கன்ஃபார்ம் நேசல வாடா விஜய் வாடா தெரியல டேய் டேய் வெயிட்டிங்ல இருக்கு பாபா டேய் நான் தான உன கூட்டத்தை ஏறறோம் இந்த ஒரு எதை வச்சு போற எட்டி பாட்டா டேய் வண்டி ஏறறா பாபான எங்கயா அனிருத் வீட்டுக்குதானே இல்ல ரெக்கார்டிங் தட் இருக்கு குடியார பைய சாவாசத்தை சரியா தான் இருக்கு ஏறறோம் மேமா போட ஐயோ ஃப்ராட் பசங்க ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க என்னது ஃபோன் எடுக்க மாட்டாங்களா அப்ப எஸ்கேப்பா அப்படிதான் நினைக்கிறேன் அப்புறம் எதுக்கு இது அப்போ உனக்கு போட்ட பேக்கப் மெட்டீரியல் வேஸ்டா இங்க பாரு பார்ட் டைம் பயனர் படத்துக்காக வாங்குற மெட்டீரியல் தெரியுமா அது எவ்வளவு ஹாஸ்பிட்டல் தெரியுமா யோ நீ வேற என்ன நடந்து நிறுத்துற வேற ஏன்டா வண்டி கேட்டு பாக்குறேன் அண்ணன் தான் நிறுத்தினாரு ஐயோ போலீஸ் சார் வணக்கம் சார் என்னையா அர்ஜென்ட் சார் ஏதோ டென்ஷனில் இருக்காங்க போல இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் வெளியா யோ வெளியே வாயா சமாளிக்கிறது ஹவு டு யூ டு எங்கேயா போறீங்க அனிருத் வீட்டுக்கு சார் என்ன ரெக்கார்டிங் தர்றதுக்கு சார் தங்கமே அதனால சார் நாங்க அங்க உன் பேர் என்னையா ஜோசப் செல்லப்பா சார் ம் ஷாஜகான் ஜோசப் செல்லப்பா வெளியே வாமா சார் அவங்க எதுக்கு வெளியே வரணும் அவங்களாம் வெளியே மாட்டாங்க மும்தாஜ் நீ உள்ளே இருப்பா வாட் ரீசன் சார் வாட் ரீசன் மும்தாஜ் முகரையை பார்க்கணும் அது வெளியே வர சொல்லு வெளியே வாமா சீக்கிரம் வேணாம் சார் வாமான்ற சொன்னா கேளுங்க சார் சார் வேணாம் சார் உங்க அளவுக்கு தான் சொல்றேன் ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க என் கைவளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சொன்னா கேளுங்க சார் மூஞ்ச நான் யோ தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க யோ தூக்கு மணி சொன்னா கேளுங்க சார் அட தூக்குன்றல தூக்காத அண்ணா சொன்னோடா பேக்கப் செட் சார் ஓடாத பிரியா என்னன்னு சொல்லிட்டு போலாம் வா செல்லப்பா நேரா ஓடலாம் நேரா ஓடு ஐயோ நீ ஓடு மாட்டி பண்ணி போ உன்னை வச்சுக்கிறேன் சார் பொம்பளை தொட்டுங்க சார் ஆம்பளை போய் தொட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னண்ணா குல்பி பைசா கிதர் 10 ரூபாய் என்ன நீங்க பண்ண பையா அடுத்து திரும்ப டிக்கெட் பையா வீடா இருக்கேன் வெட்டிருக்கா ஏய் இவனடா ஆனவனா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா பிரியா வேட்டக்காகவா அச்சு பாரு அடக்கிக்கிட்டு ஓட முடியலடா சாமி எடுக்கல ஏன் டீ கொடுங்களேன் ஐயோ கடமை தவறாத போலீஸா இருக்கீங்களே அவனுக்கு அவசரம் வந்தாதான் தெரியும் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ஐயோ என் கடமையை செய்ய கொடுங்க போலீஸ் நீ யார செல்லப்பா சார் ஜோசப் செல்லப்பா நீ என்ன பண்ற நானா சார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா நான் ஒரு பெரிய ஒப்பனை கலைஞன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு சுந்தரிகள் ராத்திரி நேரத்து பூஜையிலே அண்டாக்குலாவி தாயா பேயா இப்படி பல வெற்றி படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அதனால தான் தம்பியோட என்னை கூப்பிட்டாங்க 2 ஹிந்தி படத்தில் கூட பேச்சுவார்த்தை இருக்கு சார் ஹம்ம பேய் கோன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குச்சு குச்சு பிசாசிய ஹாலிவுட் வரையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ காஞ்சூரிங் தமிழில் டப்பிங் எடுக்கிறாங்க பாருங்க அதுக்கு நான் தான் சார் மேக்கப் மேன் சொல்ல போனா பேய் மேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் நான் தான் சார் அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்து நீங்கள் பயந்தீங்கல்ல பயந்த மாதிரி இருந்தீங்கல்ல அதுக்கு கைவண்ண நான் தான் சார் அவார்டு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்க மூஞ்சியில் கூட பவுடர் நிறைய இருக்கு சார் அதை தொடர்ந்து இவனை தூக்கு சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பேன் ரோட்ல பாத்திருப்பேன் ஏன் கூண்ல பாத்திருப்பேன் டிவில பாத்திருப்பேன் ஓங்கி அடிச்சா 1 வெயிட்ரா பாக்குறியா சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல அசிங்கமா இருக்கிறன்னு நினைக்கல ஏதோ நடந்துருமான்னு பயமா இருக்குது
அதே இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடும். நான் ஒரு தடவை சொன்னேன், ஒரு தடவை கூட சொல்ல விட மாட்டேன். யாரும் உனங்க சார், வெல்கம் சார். சார், ஆல் டைரக்டர்ஸ் வெல்கம் சார். ரொம்ப ஃபீல் பண்ணி இறங்குறாரு ரீ டைரக்டரோ. பெயிண்டில் ஆச்சாச்சு சார். ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார். வெற்றிவேல் சார் இங்க கியூட்டா ஐயோ. பாய் இருப்பான்னு சொன்னாரு, அது நீங்க தானா? பார்த்தா தெரியல, நான் தான் சார் அது. ஹலோ சார். ஹாய் கியூட் தேங்க்யூ சார். ஓ நீங்க தான் பழனி அண்ணாவா? ஐயோ, பழனியோட அண்ணன் நான் இல்லைங்க, நான் தான் பழனி. லால், ஜஸ்ட் ஜோக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நகைச்சுவை நரம்பு கொஞ்சம் அதிகம், அதான். மச்சான் இந்த நரம்பு எங்க இருக்குன்னு மட்டும் தேடேன், பிளேடு போட்டுறேன். வெற்றிவேலை சொன்னாரு நீங்க படம் பிடிக்கிறதுக்காக லொகேஷன் பார்க்க வரீங்கன்னு. பாண்டிச்சேரியில படம் எடுத்தீங்கன்னா செம்ம ஹிட் சார். சார் இதுல யார் சார் டைரக்டிங்க? பார்க்கும்போது டவுட் பட்டேன் சார். வெல்கம் சார். ஆமா, அப்ப நீங்களா யாரு? உதவி இயக்குனர். உதவி இயக்குனரா? 80s இருந்து இருப்பார் போகுது. சாரி, பை த பை, என்னை பற்றி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பழனி, என் ஊரும் பழனி. என் ஊரில் எல்லாருமே என்ன உள்ளூர் நாயகன் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னோட ஏமு உலக நாயகன் ஆகணும் தான். ஏன்னா நான் ஒரு பான் ஆர்டிஸ்ட். என்னது பான் ஆர்டிஸ்டா? அதான் அந்த குழந்தைந்தே நடிப்பாங்களே, சிம்பு, ரித்திக் ரோஷன், ஹாலிவுட்ல கூட இந்த டாம் க்ரூஸ், நில்லினோட்டு காப்போ, அர்னால்டு சேவராய்சர், ஆல்பர்ட் சீனோ, எக்ஸெட்ரா பான் ஆர்டிஸ்ட். அப்படிதான் எங்கள் ஊர்லேயும் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் லொக்கேஷன் எங்கே பார்த்துக்கிறீங்க? ஒரே லொகேஷன் தான், பாண்டிச்சேரி பழைய ஸ்கூலு. என்னது பழைய ஸ்கூலா? என்ன பழைய படமாக எடுக்க போகிறீங்க சார்? பாண்டிச்சேரியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு பழைய ஸ்கூலுன்றீங்க. என் படத்துக்கு அதான் தேவைப்படுது. அப்போ டேரக்டர் நீங்கள் ஐடியா பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் சார். உங்கள் படத்தில் ஏதாவது காமெடி ரோல் இருக்கா? ஒய்எம்இ ஆஸ்கிங் பிகாஸ் நான் நிறைய டப்மாஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார். பேமெண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 year டேட் கொடுக்குறேன், நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. Y80s. ஏன்னா எடுக்க போறது பேய் படம். ஏன் சார் பேய் படத்தெல்லாம் காமெடி பண்ண மாட்டீங்களா? பேயை வச்சு கூட காமெடி பண்ணிடலாம், ஆனா ஒன்றை வச்சு இந்த பேக் அப்படி முடியாது. சார்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பேய் வச்சு தான் நம்ம போட்டின்னா மாவன பேயா நானான்னு பார்த்துறேன்டா சார். 80s சார். ரொம்ப ஓடு சுடுறோம் போல இருக்கு. அதான் செலவு வச்சிருக்காங்க. கவலையே படாத, நீயும் செத்தினா செலவு வைப்பாங்க. நீ சாவறதுக்கு தான் வெயிட்டிங். அடுத்தவங்கள சாகடிக்கிறது, நான்லாம் சாகிறதுக்கு முன்னாடியே செலவுமா போடா. பூர்ணமதி சொன்னாதன் கரெக்ட். அதான் நினச்சேன் யாரோ மாதிரி. யார் அவரு? இவர் ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் வந்து எங்கள் ஏரியா கூழுத்துனா இவர் கச்சேரி தான் செம்மையாக ஆச்சு கீசுவார். ஐயோ பா, பேசிக்கலி இஸ் அ ரேப்பர் யூனோ. சரியான பண்ணிடா அந்த பிரியா. அங்க பேக்க போட்டு அடுத்த ஜன்னல் வழியா போய் எட்டி பாக்குறேன். அப்படியே எட்டி பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே டெரரா ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். எப்படின்னா அப்படி சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் பாட்டிக்கெட்ல வந்து ஹை ஸ்பீட்ல அப்படியே நேரா அவன் குறவலை கடிக்கிற மாதிரி செத்தில அதில் போய் நிக்கிறான். எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். நீ டேரக்டர்லாம் கிடையாது, மேக்கப் மேன். வெறும் பவுடர் போடுற வேலையை மட்டும் பாரு, சரியா? பரவாயில்ல, இடம் நல்லா பெருசாக நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா விளையாடலாம்ல. ஏன்டா அதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? உள்ளே போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஓனர் எங்கடா போனோம்? ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை. ஓனர் என்ஆர்ஐ. என்னறையா நார்த் இந்தியன்ஸு பத்தியா பிரியா? சேட்டு அழகாக லேண்டை வாங்கி போட்டு கட்டி விட்டு சகாப்பட்டில் கட்டி வச்சு செட்டில் ஆகிட்டு வரான்னு நினைக்கிறேன். 50 நிற்குதுங்க இது. ஒரு செல்ஃபியை போடுவோம். காசு தான் முக்கியம். அடுப்பெல்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு ஸ்கூல் பக்கம் வந்து? நீ ஸ்கூல்லாம் படிச்சிருக்கியா? படிக்கல, ஆனா எங்க ஊர் ஸ்கூல்ல கொஞ்சம் வருஷமா மணி அடிச்சுக்கிறல. நான் மணி அடிக்கிற ஸ்டைலை பார்த்து அதே ஸ்கூல் பிடி டீச்சர் என்னை சைட் அடிச்சுக்கிறாங்க. அந்த டீச்சர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உன்ன மாதிரி யாரும் திறமையா மணி அடிச்சதுலடா செல்லப்பா அப்படின்னு செல்லம்மா என் கன்னத்தில் தட்டிட்டு போயிட்டாங்க. அன்னையிலிருந்து மணி அடிக்கிற கவனம் எனக்கு செதற ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து நான் சரியா மணி அடிச்சனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த டீச்சரை நான் நல்லா சைட் அடிச்சேன். அதே டீச்சரை சைட் அடிச்ச ஹெட் மாஸ்டர் என்னை அடிச்சு வெளியே துரத்தி விட்டார். பழைய நினைவுகள், ஓல்டு மெமரிஸ் இன் த ஓல்டு ஸ்கூல். ஆனா அதுல இருந்து மணியை நான் தனியா தாண்டா. குமாரே, டேய் சதீஷே, தனியா புலம் போட்டு போயிட்டாங்களே. அந்த நாள் ஞாபகம் நெற்றிலே
எல்லாம் போச்சு. எங்கள் தாத்தா ஒரு காலத்தில் ஊரில் இதோட பெரிய சொத்துலாம் வச்சுருந்தாரு, பெரிய ஸ்கூலு. அப்புறம் ஃபேமிலியில் ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் குத்துட்டு நானியாக போயிட்டார் தெரியுமா? எல்லாம் போச்சு. டேய் இது முத்து படம் கதை, என்கிட்டயே வா. ஏய் எங்கடா இருக்கீங்க குமாரே? டேய் ரவி வித்யா, தேவா வித்யா, அருள் வித்யா, ஆனந்த் வித்யா. ஏண்டா, ஒரு பொண்ணை தான் இத்தனை பேர் வளைச்சு வளைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த பொண்ணு எவன் கூட ஆட்டியில போட்டு சுத்திட்டு இருக்கா? ஒய் பாஸ் என்ன பார்க்குறாங்க? ஓ நானும் பேசிக்கலா ஹாலிவுட் மூவிகள் தான் பார்க்கறது. ஆமா நான் பார்த்த படங்கள்லாம் சொல்கிறேன் கேளுங்களேன். ரெஸ்டாரண்ட் டிவி, டிஜாங்கோ நாய்கைன், ஓன் பூத் ரிட்டர்ன்ஸ், த கிரில்வே, த ஐஸ். அப்புறம் இந்த ஜேம்ஸ் கேமராமேன் ஒரு படம் பண்ணாரு, சாஸ். டொமேட்டோ சாஸா சில்லி சாஸா? அதை நான் கேமராமேன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்புறம் இந்த ஸ்பில் பேக்கர் ஸ்பீக்கர் அவர் ஒரு படம் பண்ணாரு, ஜெராக்ஸ் பார்க். ஜெராக்ஸ் பார்க் அதான்பா இந்த பெரிய பெரிய ஓனா மண்டையெல்லாம் வச்சுக்கின்னு ஊருக்குள்ள எல்லாரும் ஓட விட்டு அடிக்குமே, ஜுராசிக் பார்க். அதே பார்க் தான்பா. நீங்களும் பேய் படம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் போட்டு காட்டுறேன். அதில் எவ்வளோ சீனு திருடணுமே திருடுங்க. தி காஞ்சிபுரம், த பேஸ்ட் ஆர் டூ ஆக்சிடென்ட், பியூட்டிஃபுல் மூவி. அது இப்படி போடு. டைட்டிலே ஓடினுக்குது. ஆமாம் பழனி, இந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் என்னது? 13. ஏங்க கேட்குறீங்க? சூப்பர் நம்பரு. அங்கே பாருப்பா பேய் எப்படி கை தட்டுது. யோ என்னது செய்கிற? எனக்கு இந்த திகில் படம்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு வரும்பா. அதுல இந்த பேய் படம் ரொம்ப காமெடியா இருக்குப்பா. போடு அடுத்தவன விடாத, ஓடு அப்படியே சாவடி. பத்தியா கது பின்னாடி ஒளி நம்பர் பிடி. ஏம்பா பயமா இருக்குதா? நான் அவனா ஒரு காமெடி சொல்லட்டுமா? சாமி படமே நல்ல காமெடியா இருக்கு, நீ பாரு. சரி சரி, உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சு நீங்க நிறைய காமெடி பண்ணுவீங்க. அடுத்து இழு 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 கேட்டுனாரு. டேய் இழுக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சடா. ஃபினிஷிங் டச்ல அப்படி நடக்கணும். இதுவும் ஜாலியா தான் இருக்குது. யோ ஏன் இருட்டுல சிரிச்சிட்டு? அது இல்லப்பா, எனக்கு பகல்ல சிரிக்கிறதோட நைட்ல சிரிக்கிறது ஜாலியா இருக்கும். போய் எமர்ஜென்சி லைட் எடுத்து என்ன அனியம் புடிச்சவன் போயிட்டு கேண்டில் எடுத்து வா. சரி சரி ஏத்துறாரா. டேய் பழனி, இவனுக்கு வேற பேய் படம் எடுக்கிறானுங்க. இவனுக்கு எப்படியாவது பயமுத்தி இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிட்டா ஒரு கேரக்டர் ரோலாவது வாங்கிடுவோம். எது கேரக்டர் ரோல? டைட்டா ஹீரோவா பண்ணுவோம். இவனுக்கு எப்படியாவது ஒரு விகாரமான கெட்டப் போட்டு காட்டுவோம். ஏன்னா நீ ஒரு பான் ஆர்டிஸ்டா, வேஷ்டி போட்டு டப்புன்னு கெட்டப் மாத்தின பாரு. சரி என்னன்னு போய் பார் செல்லப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ அப்படியே உட்காந்துரு. எங்கடா முடியுது? பழனி பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றான். நல்லா பண்ணு மாதிரி இருந்துட்டு நீ பான் ஆர்டிஸ்டா? அலடி காமெடியாடா பண்ற. இனிமேல் வாயவே தரக்கூடாது. எப்படி என் மேக்கப்? சூப்பர் செல்லப்பா, வொர்க் அவுட் ஆயிடுச்சு. வேமாவா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஏய் என்னாச்சு உனக்கு? செத்துட்டானா? சாகல. என்னோட லேட்டஸ்ட் மேக்கப் டெஸ்ட் கிடைச்ச பெருச்சாலி இவன். யோ யோ செல்லப்பா, உன் மேக்கப் இந்த பெருச்சாலி வேணா பயப்படலாம். நம்ம ப்ராஜெக்ட்க்கு இது ஒரு டெரர் மேக்கப் தேவைப்படுது. கெட் ரெடி கோ ப்ரிப்பேர். ஸ்டேட் விருதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். அடுத்து நேஷனல் அவார்டுக்கே நான் ட்ரை பண்றேன். பிரியா அடுத்த டெஸ்ட்டுக்கு வா போவோம். ஓ செல்லப்பா வேணாம் அந்த விருதுல ப்ளீஸ். உனக்கு பங்கு இருக்கு, வா. பாடி ஸ்மெல் வந்துச்சே. மூச்சு இல்லை, அதுதான். இதாவது மச்சான் காலி போயிடுச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஓ எரிக்கணுமா இல்லை புதைக்கணுமா? வேலை வா. இது அப்படியே இங்கே விட்டு போயிடலாம் மச்சான், நாளைக்கு தூக்கின்னு போயிடும். இது வேறு அசிங்கமாக தூக்கி போய் போச்சுன்னு. ஐயா யோ வேற எதுனா ஆள் ரெடி பண்ண முடியுமா? இது அவுட்டோர். நீ கேட்குற நேரத்தெல்லாம் ரிச்சிகால் ரெடி பண்ண முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்க, நான் கோஆர்டினேட்டர் கிடையாது. ஐ ஆம் மேக்கப் மேன். இட் இஸ் இம்பாசிபிள். தராதரலாம இம்பாசிபிள் இம்பாசிபிள். ஏய் கொஞ்சம் முறைச்சு பாரு. ம் கேவலமா சரி. பேய் மேக்கப் உனக்கு போட்டானா? நான் பேய் மேக்கப் போட்டால் குடிசாத்த மாதிரி இருப்பேன்டா. சின்ன பசங்களே போயிட மாட்டாங்க. செந்தில் நான் எப்படா போயிடுவான்? ஏய் இவன் கரெக்டாக இருப்பான்டா இல்லை? நானும் அதான் ஃபீல் பண்ணேன். காமெடி பண்ணாதீங்க. பேய் மேக்கப்லாம் எப்படி மச்சி? பின்ன ஒரு அவதார், அயன்மேன், டெட்பூல், கேப்டன் அமெரிக்கா, இன்னும் இந்த ஹல்க்லாம் இருக்குல்ல. நீ கேம் ஆடு ஆனாமா? உங்கள் நிலமையில நினச்சா எனக்கு சங்கடமாக தான் இருக்கு. என் திறமைக்கு உங்கள் மூஞ்சியை எதை கொடுத்தாலும் நான் மேக்கப் போட்டுருவேன். ஐ வில் ஃபுட் மேக்கப், ஐ வில் மேட்சிங். அது அண்டகாக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி. நீங்கள் ஷார்ட் புட் திரி போடுவீங்களோ இல்லை இங்கி பாங்கி டாங்கி விளையாடுவீங்களோ,
3 பேர் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு யாராவது ஒரு ஆள் என்கிட்ட வாங்க. ஐ ஆம் வெயிட்டிங். முழுசா பேயா மாறி இருக்க இந்த செல்லம்மாவை பார். பூ வச்சுக்கல, பொட்டு வச்சுக்கல. நமக்கு வராதுன்னா கேட்குறாங்களா? மூச்சு விட கேப்ல மூச்சு தூக்கட்டா, முட்டை சிவா கட்ட சிவாடா கிழிஞ்சது. இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதிர்பார்க்கல, நான் திரும்பி வருவேன் எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் எதிர்பார்க்கல. இல்ல இல்லையா? எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்டா பேய் மேக்கப் போட்டு என்னை சாவடிக்கிறீங்க? தாங்க முள்ளடா. யோ, உன்னை ஷேவ் பண்ண சொன்ன மீசி எடுக்கல நீ. பேயினா எப்ப பார்த்தாலும் கும்பலே தானே. ஆம்பளை எல்லாம் சத்தா எங்கடா போவாங்க? பேய் ஆட மாட்டாங்க. அதான் இது லாஜிக்கா. கண்டுபிடிச்சாங்க. அவங்களாம் வந்துட்டாங்க, நீங்களா ரெடி இல்லை? இந்த புடி இந்தா எல்லாம் லைன்ல இருங்க. நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. குமார் பஸ் போ. சரி, நீங்க செல்ஃப் வர்றா. ஓகேடா. தெரிக்க விடலாமா? அது ஏற்கனவே தெரிச்ச மட்டும் தான். நான் கிளாப் வாங்க ட்ரை பண்றியா? வாயா. பண்ண விட மாட்டேன். நான் வரேன்டா. எங்கடா வாங்கினீங்க இந்த சவுரி முடி? எமி ஜாக்சன். செல்லப்பா, செல்லப்பா. செல்லப்பா, பேய் மாதிரி பார்க்க சொன்ன பெருச்சாலி மாதிரி பார்க்குற. பெருச்சாலியா? யோ, உன்னை எங்கெல்லாம் ஏன் தேடுறது? நான் செவுத்து பின்னாடி நின்று ஐஸ் பாய் சொல்லிட்டு இருக்கியா? நோ, ஐ ஆம் பர்ஃபெக்ட். இந்த பேர் பத்தினு வர மாதிரி காமெடி பண்ண உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். காமெடியா? ஏண்டா எவ்வளவு சீரியஸா ஆர்ஆர் படம் ட்ரெய்லர் மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். உனக்கு காமெடியா தெரியுதா? மறுபடியும் காமெடி பண்ண போயா. ஏய் கீரடா, அந்தால இப்பதான் வந்தா, நீ வேற கத்திக்கிட்டே இருக்கடா. என்னோட மேக்கப் வேல்யூ தெரியலடா. வாங்கடா போயா. ஐயோ, நமக்கே பயமா இருக்கு. ஐயோ, அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. பக்காவா பர்ஃபார்மன்ஸ்ல பயமுத்துரு, சொதப்பிடாத. ஓகே, இப்போ எப்படி பர்ஃபார்மன்ஸை தெரிவிக்க விடுற மட்டும் பாரு. சாமி, இந்த இடத்த வாங்கிட்டேன்னா காம்ப்ளெக்ஸு, தேட்டரு எல்லாம் கட்டிக்கலாம் சாமி. போங்கடா. எவ்வளோ உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெட்டியாக பேசிட்டு போயிரு. ரசிக்க தெரியாதுப்பா. நாயா பேய் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சொன்னா பரதநாட்டியம் போஸ் கொடுத்துட்டு இருக்க. என்னது போஸ் குத்துனுக்குறானா? நான் இங்கே பக்காவாக தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த பண்ணாடைய பயப்படலைன்னா நான் என்ன பண்ணுறது? உன்னை பார்த்தா தானே பயப்படுறதுக்கு. இப்போ பாரு என்ன நடக்குது. ஐயோ, எப்படி பண்ணி பயம் தொலை. போடுறாங்க மட்டும் பாரு. சதீஷ், குமாரே, யாரா விக்கல் சவுண்ட்லாம் கொடுக்குறது? இது பிளான்ல இல்லையடா. ஏய் நாளடா. ஏய் சதீஷ், உன் வயசு மாதிரி தான் இருக்குது. நீ தானே? செல்லப்பா வரணும்டா. என்னது நீ இல்லையா? சதீஷ் சொல்றா. மறுபடியும் யாரா விக்கிறது? விக்கலா? நான் விக்கலையடா. நீயும் விக்கலையா? நான் செல்லப்பாவை. ஒரு நிமிஷம் இரு. என்னது இது? பப்ஸ். முட்டை பப்ஸா சிக்கன் பப்ஸா? முட்டை பப்ஸ். சாயங்காலமே பசிக்குன்னு வாங்கி வச்சிட்டேன். இந்தா. அந்த நேரத்தில் கண்டதெல்லாம் தின்னு விக்கி கிக்கி தொலைச்சு மாட்டி விட்றாத. நான் எங்கே வைக்கிறேன்? சாப்பிட்டு தான் இருந்தேன். அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கயா. சாரிப்பா. போ போ. செருப்பால் அடிப்பேன். போடா. ஏய், தள்ளி விடாதா. நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. அங்கே ஃபஸ்ட்டு சொதப்பின மாதிரி சொதப்பக்கூடாது. சரி. கரெக்டாக அவங்க வரும்போது நீ அவங்க எதிர்க்க போய் நின்று பயம் பொறுத்தினா வேலை முடிஞ்சிடும், நம்ம கிளம்பலாம். ரொம்ப சிம்பிள். டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம். டைமிங் மட்டும் நீ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். டைமிங்? டைமிங்? ஆமாம். யாருக்கிட்ட? என்கிட்ட டைமிங். நானே பெரிய டைமிங். ஓ டைமிங்கை பார்த்துக்க வந்துட போகிறாங்க. அப்போ டைமிங் டைமிங் பார்த்துக்கிறியா? சரியா? ஓகே, பண்ணிடலாம். சூப்பர். ஏய், அந்த ஆளை சொதப்ப ஒழுங்கா பண்ண சொல்றான், மாட்டிட்டு விட்டுற போறான். அதெல்லாம் நீ கவலைப்படாதடா. இந்த வாட்டி டைமிங்கில் அடிக்கிறோம். இந்த வாட்டி மட்டும் அவன் மிஸ் பண்ணான், நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். என்னடா பண்ணுவ? தெரியல, ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிச்சு சொல்கிறேன்.
டைமிங் டைமிங் ஆமாம் அவங்க டைமிங் என் டைமிங் 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 போச்சு பார்த்தேன் பார்த்து ஆமாம் கெட்ட வார்த்தை தெரியுமா உன்னை நீயே 4 கெட்ட வார்த்தை சொல்லி காரி காரி துப்பிக்கோ. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? பீமர்னா மேக்கப் போட்டிருக்கல, அதான் வேணாம் அவங்கள பார்த்து அவங்க எதிர்க்க போய் நின்று அவங்கள கூப்பிட்டாவது பயமுத்து. புரியுதா? நீ பண்ணுறதே பயமா பயமுத்து பயமுத்து. ஐயோ பாவம், நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். இனிமேல் என் நடிப்பை நம்புறதோட என் மேக்கப்பை நம்புறடா. ஹார்ட்வேர் நெவர் ஃபெயில்ஸ். இப்போ பாரு. போயில்லடா சாமி. இப்படி தெரிஞ்சு ஓடுறாங்க எப்படி? டைமிங் டைமிங்லாம் சரி, நீ ஸ்கேட் டைம் தான் சரியில்லை. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாமியாரோ அவன் யாழை எப்படி தெரிச்சு ஓடுறாங்க பத்தியில. என்னமோ டைமிங்னா போட ஒரு ஐஃபையா போட முடியா? சரி நீ போடுறான். சரி கோச்சு கோச்சு நீ போடு.